நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்க பதிவு பண்ணுங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறேன் உங்ககிட்ட. ஆமா, எனக்கு இதுலயே வந்து பிரகாஷ் சொல்லணும், நான் ஐயனார் கொஞ்சம் நன்றி சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன சொல்லணும் கேட்பேன். ஆனா ஐயநாதன் அவர்கள் எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி வன்னி சங்கத்தினுடைய போராட்டக்கார வரலாறுகளையும் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள், நான் அன்புமணி அவர்களுடைய செயல்பட அவர் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது ஆற்றிய சாதனைகள்லாம் சொன்னாரு. உள்ளபடியே ஒரு நடுநிலையோடு ஒரு தமிழ்நாடு மக்கள் மீது ஒரு அக்கறையோடு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு பார்வையாளராக அண்ணன் ஐயநாதன் அவருடைய கருத்துக்கள் என்பது அது ஒருநிலை பட்சம் இல்லாம ஒரு நடுநிலையான கருத்து. அதற்கு நான் பாட்டாளி மகளிர் சார்பிலும் வன்னியர் சங்க சார்பிலும் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். சரி, அதே மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்ததையும் கூட அதை ஒரு பொருளா சொன்னாரு. இந்த மாநாட்டை பொறுத்தவரை நாங்கள் அனைவருக்கு, அதாவது பாட்டாளி மகிழ்ச்சி வன்னியர்கள் மட்டும் இல்லைங்க, திமுக அதிமுக எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் நாங்க அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படியா? சட்டமன்றம் நடைபெறும் பொழுது அங்க இருந்த அனைத்து, அதாவது நம்முடைய முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே நாங்கள் அழைப்பை கொடுத்தோம். இப்ப வந்து மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா அவர்கள், முருகன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே, அதாவது கட்சி சார்பற்ற முறையிலே அழைப்பு கொடுத்தோம். அது வந்து எப்படின்னா, எங்களுடைய கோரிக்கை மாநாடு, உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்கள் என்பதற்காக தான் அர்த்தமா தவிர அவங்க வர்றதை பத்தி வருவதற்கான அழைப்பு இல்லை. இப்ப அதுக்காக ஐயனார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்துல பிரகாஷ் அவர்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில எங்கள் மீது வன்மத்தை கொட்டி இருக்கிறார்கள். ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் வந்து திமுகவுல சேர்ந்து அவர் ஏதாவது ஒரு பதவி வாங்கறதுக்காக பேசிட்டோம். எங்க பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில வரலாறு இருக்கு சார். 2016 எம்எல்ஏ ஏங்க பிரகாஷ் பேசிட்டு இருக்கும்போது நான் அமைதியா இருந்தேன். இல்ல அவர் பேசல சார், அவர் பேசல, குறுக்கிடல, நீங்க பேசல. பிரகாஷ் பேசும்போது அவர் வேற ஏதாவது கட்சியில போய் சேர்ந்து ஏதாவது பதவி, எங்க பாட்டாளி மகிழ்ச்சி வன்னி சங்கத்தி பதவி வாங்கிட்டு போறாரு அவரு. அதை பத்தி ஒண்ணு. ஆனா அவர் பத்திரிகையாளர் இனிமேல் போடுறது தயவு செய்து தவறுங்க. பத்திரிகையாளர்னா ஒரு நடுநிலையோடு இருக்கணும், இருக்கிற கருத்துக்களை சொல்ல வேண்டும். 2016 பாட்டாளி மகிழ்ச்சி தனித்து களம் கண்டது. அன்றைக்கு நாங்க கிட்டத்தட்ட 5.86% வாக்குகளை பெற்றோம். 2019 எம்பி தேர்தலையும் நாங்க அதே அளவு வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 2021 கூட்டணியிலையும். அருண் சார், நான் உங்களை முழுமையா பேச அனுமதிக்கிறேன் சார். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். ஒண்ணு வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து இன்னைக்கு கிடையாது, இன்னும் 30 ஆண்டுகள் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு தான் கூட்டணியில் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. அது ஒருவேளை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா அதை வந்து அவர் ஏன் சொன்னாரு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம், பிரகாஷ் எங்க கட்சியை பத்தி முடிவு அவர் யார் சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஏன் அதை சொன்னாருங்கிறதுக்காக விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன் சார். ஐயா ராமதாஸ் ஐயா செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. நீங்க இப்ப இந்த வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு வந்து எதிர்த்து ஏன் அவர் வாக்களிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்ட போது அதை நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு இருக்குல்ல, நீங்க சமூக நீதி நிலைப்பாடாக இருக்கட்டும் அல்லது சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டா இருக்கட்டும் சார். எங்களுக்கு தெரியும் சார், பழனி பாபா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோடு பயணித்தார், அவரோடான அந்த பயணம் எப்படி பாமகவிற்கு வளர்ச்சிக்கு உதவியாக அவருடைய பேச்சுக்கள் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா உங்களோட அந்த ஸ்டாண்ட் எல்லாம் இன்னைக்கு மாறி பிஜேபி சாஃப்ட் டச்ல போயிடுச்சுங்கிறதுனாலதான் அவர் அதை சொல்லி இருக்கிறார். அதுக்காக அவர் போய் ஒரு கட்சியில சேர்ந்துக்கணும்னு நீங்க சொல்வது அவ்வளவு சரியா இல்ல. இருங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நாங்கள் இருந்தாலும் கூட சொல்றேன் கேளுங்க. அப்ப வகுப்பு வாரிய சட்டத்தை உயர்த்தி நடந்த அந்த வாக்கெடுப்பிலே எங்களுடைய சென்னையா கலந்துக்கல. ஆனா அன்புமணி அவர்கள் அந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தார். தமிழக சட்டமன்றத்தில் நடந்த அது தீர்மானத்துல கூட பொதுவான ஒரு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்த பொழுது கூட அந்த தீர்மானத்தை ஆதரித்து தான் பாட்டாளி மகிழ்ச்சி அவருடைய கருத்துக்களை முன்வைத்தோம். எந்த நிலையிலும் நாங்கள் வந்து அவருடைய கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் இருப்பதானே தவிர நாங்கள் அவருடைய குலநிதிகள் கிடையாது.
ஓகே. என்னன்னா எங்க மேல இவருக்கு ஏன் இவ்வளவு வன்மம், எவ்வளவு கட்டெரும்பு மாதிரி தேய்ச்சிக்கிட்டு வருதுன்னு சொல்றாரு. பாட்டாளி மக்கள் தேய்ச்சிட்டு வருதா வளர்ந்துட்டு வருதான்னு சொல்லிட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரி. திரு பிரகாஷ் அவர்கள் முடிவு பண்ண வேண்டியது இல்ல. சொல்றது புரியுதுங்களா? பிரகாஷ் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் வன்மத்தை எங்கள் மீது கொட்டுகிறார் என்பதுதான் மனம் ரொம்ப வருத்தமா இருக்குது. இன்னொன்னு நான் சொல்றேன் சார், பாட்டாளி முயற்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னோட ஐயா அவர் பின்னாலே ஆனால் அன்புமணி பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால எடப்பாடியார் அவர்கள் ஏதோ ஒரு அவரை பத்தி ஒரு தப்பா சொல்றாரு. இன்றைக்கு வன்னிய மக்கள் மட்டும் இல்லைங்க, அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் சமூக நீதிக்காக ஒரு நல்ல செயல்களை செய்தனால எடப்பாடி அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்பட்டு இருக்கிறது. இடஒதுக்கீடு எங்களுக்கு 14% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மருத்துவர் ஐயா இந்த பயணத்தை துவங்கும் பொழுது, போராட்டத்தை துவங்கும் பொழுது 20% தனி இடஒதுக்கீடு கேட்டார். இன்றைக்கு 10.5% இருந்தாலும் கூட அது கொடுக்கறாங்களேங்கிறதுக்காக நாங்க வாங்கியிருக்கோம். இது விட்டுட்டு இப்ப ஒரு அதே மாதிரி இது ஒரு வன்மத்தோடு இவருடைய பேச்சு, அதாவது நீங்க பாருங்க அவருடைய பேச்சை நான் இடைமறிக்க கூடாது, குறுக்கிடக்கூடாது என்பதற்காக அமைதியா இருந்தேன். அவ்வளவு வன்மத்தை காக்கிறார். இன்றைக்கு இந்த மாநாட்டை பொறுத்தவரை நான் பாருங்க, ஹைகோர்ட் சொல்லிருக்குது, நீதிமன்றம் சொல்லிருக்காங்க நீங்க அபிடேவிட் போடணும்னு சொல்லி. எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே அபிடேவிட் போடுறாரு. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஜூம் மீட்டிங் ஒரு நிகழ்ச்சியை ஒரு பொறுப்பாளரையும் போட்டு வண்டி எந்த வகையில வரணும், புதுச்சேரி வழியா வரக்கூடாது, நம்ம கடலூர்ந்து வரவங்க கூட விழுப்புரம் வந்துதான் வந்து செங்கல்பட்டு வழியா உள்ள வரணும். இந்த மாதிரியான சார் இப்ப வேதாரண்யம் காரைக்கால்ல இருந்து வரவங்க எல்லாம் எப்படி சார் புதுச்சேரி வழியா வராம வர முடியும் சார்? பாண்டிச்சேரி வழியா வரவே கூடாது, எந்த வண்டி வரக்கூடாது சொல்லிட்டு நாங்க காவல்துறைக்கு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். காவல்துறை நாங்க வேண்டுகோள் கொடுத்திருக்கிறோம், எங்க வண்டி எது வந்தாலும் பாண்டிச்சேரிக்குள்ள அனுப்பாதீங்கன்னு சொல்லிருக்கோம். சரி, ஓகே சார், ஓகே ஓகே. ஐயநாதன் சார், ஐயநாதன் சார், எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரே ஒரு அந்த நம்ம அண்ணன் பிரகாஷ் அவர்கிட்ட மட்டும் என்ன இவ்வளவு வன்மம் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் எங்க மேல. கண்டிப்பா கேக்குறேன் சார். அப்புறம் விடுதலை சிறுத்தை திருமணம் நாங்கள் இணையாத பத்தி ஒரு கேள்வி கேட்டு இருந்தீங்க. அது யார் காரணம் தெரியுங்களா? ஆனால் பிரகாஷ் அவர்களை போன்று இந்த நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் வன்மத்தை கொட்டுபவர்களும் திராவிட கட்சிகளும் தான் காரணம். ஐயாவோட பாருங்க, திருமாவளவன் அவர்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் வந்தார். ஆனா திருமாவளவனுடைய அம்மா வந்து தைலாவரம் தோட்டத்திலே ஐயாவிடம் கிடைச்ச தவிர கலைஞர்கிட்டையும் அம்மா ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் போய் கேட்கல. எங்க ஐயாவிடம் தான் கேட்டாங்க. ஐயா சொல்லிதான் அந்த சாகுமுறை உண்ணாவிரத்தை திருமாவளவன் கைவிட்டார். சரி, எப்படி மாறி பேசலாம். ஓகே சார், வரலாறு. ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம் சார். வணக்கம் அருள் சார், நான் நிகழ்ச்சியை நான் முடிக்க போறேன். ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, இப்ப என்னை பொறுத்தவரை இந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதம் நல்லா பண்ணாங்க. இப்ப வந்து எவ்வளவு முற்பாதியில அண்ணன் பிரகாஷ் அவர்கள் பேசினா கூட அண்ணன் திருவாரூர் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரியோ அண்ணன் ஐநாதன் அவர்கள் சொன்ன மாதிரியோ பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையிலே என்றைக்குமே வன்னியர் சங்கம் என்பதோ இன்றைக்கு புதிதாக வந்ததில்லை. தமிழக அரசியலிலே வன்னியர்கள் என்று ஒரு இனம் இல்லாமல் என்றைக்குமே இருந்ததில்லை என்பது உண்மை. இந்த மாநாடை பொறுத்தவரையிலே மிக அமைதியாக யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம ரொம்ப அமைதியான அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டான மாநாடாக நடந்து முடியும். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடுவார்கள். ஓகே சார், ஓகே ஓகே. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இங்கே வந்து இது பண்ண நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி வன்னியர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.